எல்லாமே ஓப்பன் பண்ணுங்க மேடம். அப்படியே இருக்குங்க. விவர்ஸ் வணக்கம். நம்ம வந்து ஃபுட் ரிவ்யூஸில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கடையை தேர்ந்தெடுத்து வந்திருக்கோம். நம்ம கரியம்பாளையம் ரோடுங்க, அதாவது காரமடை டு கரியம்பாளையம் ரோட்டில் ஒன்னக்காசம்பாளையம் பிரிவு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளுவண்டி கடை ஒன்று இருக்குங்க. இங்கே வந்துட்டு ஒரு பாயமாக வந்துட்டு அழகாக சிக்கன் பிரியாணி வந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட அந்த சிக்கன் பிரியாணியுடைய அந்த டிஷ்ஷை பார்க்கும்போதே நமக்கு அப்படியே சுண்டி இழுத்துச்சு. நம்ம வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சில வார்த்தைகள் கேட்போம். அம்மா வணக்கங்க. வணக்கம். உங்கள் பேருங்க? ஷாக்கினா. நீங்கள் இங்கே இந்த கடையில் வந்து என்னென்ன வகையான டிஷ்ஷஸ் கொடுத்துட்ருக்கீங்க? சிக்கன் பிரியாணி, சில்லி சிக்கனு, அதுக்கு சிக்கன் பிரியாணிக்கு தயிர், அப்புறம் முட்டை, குஷ்கா முட்டை. ஒரு பிரியாணி வந்து என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? 70 ரூபாங்க. எல்லாடி 50 ரூபா, நான் 70 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஓகே, அந்த பிரியாணி ஓப்பன் பண்ணி காட்டுங்க. இந்த பீஸ் வந்துட்டு இந்த பீஸும் சேர்த்து இந்த பீஸோட கொடுப்பீங்களா எப்படிங்கம்மா? ஒரு பீஸு ஒரு பிரியாணிக்கு ஒரு பீஸ். இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தனியாக வந்து ஃப்ரை பண்ணிடுவீங்களா? ஆமாம், தனியாக ஃப்ரை பண்ணுறோம். ஓகேங்க. அது போக சில்லி சிக்கன் கொடுக்குறீங்க இல்லைங்களா? அதை ஓப்பன் பண்ணுங்க. சில்லி சிக்கன் வந்து 30 ரூபா, எல்லாடி 40 ரூபா போடுது. இந்த சில்லி சிக்கன் வந்து 30 ரூபா. எவ்வளோ குவான்டிட்டி இருக்கு? 100 கிராம் 30. 100 கிராம் 30. மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராமே பார்த்தீங்கன்னா 20 to 30 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. நீங்கள் எப்படி, உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுது? கட்டுப்படி ஆயாலும் பரவாயில்ல, மனுஷன் சாப்பிடுற பொருள் எல்லாரும் வயிற்றுக்கும் போகணுங்க, பசிக்கு தாங்க நம்ம சாப்பிடுவோம். அதனால அந்த அளவுக்கு. ஓகே, 70 ரூபாய்க்கு நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பீஸ் வந்து கொடுக்குறீங்க. எப்படி இந்த அளவுக்கு ஒரு, அதாவது ஒரு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஷாப் தான் உங்களுடைய கடை. ஆனால் ஒரு 70 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய ஒரு பீஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன்லாம் கொடுக்குறீங்க. எப்படிங்கம்மா இது வந்து ஆரம்பத்துலேருந்தே இப்படி தான் கொடுக்குறீங்களா? ஆமாம், நாங்கள் வேறு இடத்துல வாடகைக்கு இடம் போட்டு பிடிச்சிட்டு இருந்துச்சேன். இப்போ கொரோனா டைம் ஆகிட்டு வியாபாரம் எல்லாம் டல் ஆயிடுச்சு. அதனால சரி, ஒரு வியாபாரம் நமக்கு பிடிக்கணும் இல்லை, மறுபடியும் வியாபாரம் பண்ணி முன்னேறணும்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம். சரி, என்ன ரைஸ்க்குமா கொடுக்குறீங்க? துறையூர் அரிசி. துறையூர் அரிசி. சரிங்கம்மா. இப்போ வந்துட்டு 70 ரூபாங்கிறது அந்த கப்பு வந்து எந்த கப்பு கொடுக்குறீங்க? ஒரு கப்பு மட்டும் நீங்கள் அதை அந்த பேக் பண்ணுங்கள், சும்மா பேக் பண்ணுங்கள் வியூஸ். அதாவது 70 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா பீஸ் பாருங்கள். ஒரு லெக் பீஸ் வந்துட்டு நல்லா பெரிய பீஸே வைங்கம்மா, பெரிய பீஸ் வைங்க. அந்த பீஸ் வைங்க. ஆமாம், ஒரு நல்ல பெரிய பீஸாகவே வச்சு காட்டுங்க. ஸோ பாருங்கள், குவான்டிட்டி பாருங்கள். துறையூர் அரிசி கொடுக்குறாங்க. பாருங்கள், லெக் பீஸோட ப்ளஸ் அந்த அரிசியோட அந்த ஏதாவது ஒரு இதில் கவுத்த முடியுங்களா? அந்த நீங்கள் எப்போவுமே ரெகுலராக அந்த இலையில வைப்பீங்களேங்க, அந்த மாதிரி வைங்கம்மா. ஸோ 70 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு பிரியாணி கொடுக்குறாங்க. சரிங்களா? பாருங்கள், இந்த குவான்டிட்டி பாருங்கள், இங்கே வைங்க. ஸோ 70 ரூபாக்கு யூஎஸ் பாருங்கள், ஜஸ்ட்டு 70 ருபீஸுங்க. நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா 70 ரூபாக்கு ஒரு அந்த பீஸ் எடுத்து அந்த பக்கம் வைங்கம்மா, லெக் பீஸ் மட்டும். பாருங்கள், இந்த பீஸோட 70 ருபீஸுங்க. எப்படிங்கம்மா இது? அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு 120 ரூபா, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டேங்க, 240 ரூபா. ஒரு லெக் பீஸோட ஒரு பிரியாணி வந்து 240 ரூபா கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து 70 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய பீஸோட கொடுக்குறீங்க. எப்படிங்கம்மா? அதாவது இதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. பசிக்கு வருதுங்க சார், அதனால பசியும் அடங்கணும், நல்ல டேஸ்ட்டும் இருக்கணும். அந்த மாதிரி ஏழைகளுக்கு ஏற்ற ஒரு எள்ளுருண்டைங்கிற மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க. எந்த பசங்களே இருக்குது, அவரும் பசியோட வெறும் சாயங்களா, அவரும் சாப்பிடணும். அந்த அளவுக்கு அவருக்கும் சேர்ந்து செய்யறேன். ப்ரோ வணக்கங்க. அவங்க உங்கள் அம்மா இல்லைங்களா? சரிங்க, நீங்கள் இங்கே கடைக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கீங்களா? ஆமாம், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு மீதி டைம். என்ன படிக்கிறீங்க? நான் இப்போ 12th படிச்சிருக்கேன், பயோ மேக்ஸ். ஸோ உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் என்னங்க? கடையுடைய காண்டாக்ட் நம்பர் 7539998383. இந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்தா நீங்கள் எதாவது ஆர்டர்ஸ் வேணாலும் பண்ணி தருவீங்களா? ஓகேங்க. கடையுடைய லொக்கேஷனும் இந்த நம்பருக்கு கூப்பிட்டா நீங்கள் எங்கே வந்து சாப்பிடணும்னு சொல்லிடுவீங்களா? கஸ்டமர்ஸ் யாராவது கேட்டால் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இல்லை
அவங்க வந்துட்டு இப்போ வரக்கூடியவங்க நம்ம சேனல் பார்த்துட்டு யாராவது கால் பண்ணுறவங்க எங்கே கடை இருக்குன்னு சொன்னாலும் நீங்கள் எங்கேன்னு லொக்கேஷன் சொல்லிடுவீங்களா? லொகேஷன் சொல்லிடுவோம். வர்றதுன்னா கால் பண்ணி சொல்லிட்டா வந்துடலாம். வந்துடலாம். ஸோ இது 70 ருபீஸ் வந்துட்டு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க பிரியாணி. இந்த பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு 10 20 பிரியாணி வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்சல் வந்து கொண்டு வந்து குடுத்துட்டு தானே விடுவீங்களா? அப்படி குடுத்துட்டு தானே இருக்கோம். ஒவ்வொரு மேரேஜ்க்குலாம் கூப்பிடுறாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். பண்ணிட்டு கேட்டரிங் சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கோம். பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஓகே ஓகே. டைம் வந்து எந்த டைம்ல இருந்து உங்கள் கடை இருக்குங்க? இது 11 மணிலேருந்து இருக்குண்ணா. காலையில் காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் இருக்கும். 7 மணி வரைக்கும். ஆமாங்க. சரி சரி ஓகேங்க. அதாவது ஈவினிங் டைமில் நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்களா இல்லை மத்தியான டைம் அதிகமாக வராங்க சாப்பிட்றாங்க? மத்தியான டைம் ஒரு 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ள தான் நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் வந்து ஆமா. சாப்பிட்றாங்க. அப்புறம் நைட்லாம் பார்த்தீங்கன்னா சில்லி தான் ஓடுது. எவ்வளோ கிலோ போடுவீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 3 கிலோ போடுவோம். அரிசி 3 கிலோ, சிக்கன் ஒரு 2 கிலோ போடுவோம். அப்படி அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டு கொடுத்துருவீங்க. ஆமாம். ப்ரோ இனி ஒரு சின்ன விஷயங்க. அதாவது இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னீங்க? ஒன்னக்கரசம்பாளையம். கரசம்பாளையம். கரெக்டாக அந்த கட்டுக்கு முன்னாடி தான் நின்றுருக்கீங்களா? கடை அங்கே தான் இருக்குங்களா? ஆமாங்க. வைடிஎல் ஸ்கூல் பக்கத்துலேயே தாங்க. அங்கே தான் இருக்கு. ஆமாங்க. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. ஸோ வியூவர்ஸ் அம்மாங்கிட்டையும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நான் கேட்டேன். ஸோ 70 ரூபாய்க்கு பிரியாணி கொடுக்குறாங்க. அம்மா இந்த சேவை வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணணும் சரிங்களா? நிறைய பேர்த்துக்கு ஒரு உணவு அளிக்கிறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். ஸோ அப்படிங்கும்போது ஏழைகளுக்கு வந்து ஒரு 70 ரூபாய்க்கு நீங்கள் சிக்கன் பிரியாணி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ நிச்சயமாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அவங்க கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சாப்பிடுங்க. அவங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். நிறைய பேர் உணவு அருந்திருக்கும் உதவியாக இருக்கும். நன்றிங்கம்மா. நன்றிங்க. மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.